ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள்: கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்தும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ஒத்திவைத்தும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இளைஞர்களின் முழு ஒத்துழைப்போடு சுயசார்பு இந்தியாவை நிர்மாணிக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு 5வது கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக நடவடிக்கைகள் எடுத்து வரும் நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகள் உதவ முன்வர வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட்-19க்கான ரெம்டெசிவிர் மருந்தின் உற்பத்தியை பெருக்கவும் விலையை குறைக்கவும் அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்தும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ஒத்திவைத்தும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாந்த் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அறிவித்துள்ளார். மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில், அதே சமயம் அவர்களின் உடல்நலத்தையும் கருத்தில் கொண்டு அரசு மேல் நடவடிக்கைகள் எடுக்கும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் இந்த மாதம் இறுதியில் நடைபெறுவதாக இருந்தது. இதற்கிடையே நிலைமைகளை ஆய்வு செய்து ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை நடத்துவது குறித்து அரசு முடிவு செய்யும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதிய தேதி தேர்வுக்கு 15 நாட்களுக்கு முன்பதாக அறிவிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். 10ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்ச்சி அவர்கள் ஏற்கனவே பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் சிபிஎஸ்இயின் அளவுகோல்கள் அடிப்படையில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட மதிப்பெண்கள் திருப்தி அளிக்கவில்லை என்றால் கோவிட்-19 நிலைமை சீரான பிறகு தனியாக தேர்வு எழுதிக் கொள்ளலாம் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார். இளைஞர்களின் முழு ஒத்துழைப்போடு சுயசார்பு இந்தியாவை நிர்மாணிக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய பல்கலைக்கழகங்கள் சங்கத்தின் 95வது ஆண்டு கூட்டம் மற்றும் துணைவேந்தர்கள் பங்கேற்ற கருத்தரங்கில் காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றிய பிரதமர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் திறன் மேம்பாட்டில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர், இதற்காக நாடு முழுவதும் திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாரத ரத்னா டாக்டர் BR அம்பேத்கரின் 131வது பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் புகழாரம் சூட்டினார். அம்பேத்கரின் வழிகாட்டுதல்கள் மற்றும் அறிவுரைகள் மக்களை வளர்ச்சி மற்றும் அமைதி பாதையில் தொடர்ந்து பயணிக்க பெரும் அளவில் உதவி வருவதாக கூறினார். இந்திய அரசியல் அமைப்பை வடிவமைப்பதில் டாக்டர் அம்பேத்கர் பெரும் பங்காற்றியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த பெரும் உதவியாக இருந்து வருகிறது என்று சுட்டிக்காட்டினார். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு 8 கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் 5வது கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. 5ஆம் கட்ட தேர்தல் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கூடுதலாக 24 மணி நேரத்திற்கு முன்பதாகவே பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 4ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது கூச் பெஹர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வன்முறை மற்றும் காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்ததை அடுத்து 5ஆம் கட்ட பிரச்சாரத்தை ஒரு நாள் முன்னதாகவே முடிப்பதாக ஆணையம் அறிவித்துள்ளது. 5ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 6 மாவட்டங்களில் 45 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. மொத்தம் 319 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 1,12,00,000க்கும் மேலான வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக நடவடிக்கைகள் எடுத்து வரும் நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகள் தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவிகள் அளித்து உதவ வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டார். புதுதில்லியில் உள்ள பிரான்ஸ் தூதரகத்தில் பருவநிலை மாற்றம் குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இந்தியா பருவநிலை மாற்றம் குறித்த பாரிஸ் ஒப்பந்தங்களை முறையாக பின்பற்றி நடைமுறைப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். பருவநிலை மாற்றம் ஒரு சர்வதேச பிரச்சினை என்று குறிப்பிட்ட அவர், இதை சமாளிக்க அனைத்து நாடுகளும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம்.
கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19க்கான ரெம்டெசிவிர் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அதன் உற்பத்தியை பெருக்கவும் விலையை குறைக்கவும் அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். இந்த மருந்து உற்பத்தியை அதிகரிக்க மருந்து உற்பத்தி நிலையங்கள் மேற்கொண்டு 7 இடங்களில் உற்பத்தி நிலையங்களை அமைத்துக் கொள்ள மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். தற்போது 7 மருந்து உற்பத்தியாளர்கள் மாதத்திற்கு 38,80,000 மருந்து குப்பிகள் தயாரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். கூடுதலாக மருந்து உற்பத்தி செய்ய எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை அடுத்து இந்தியாவில் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தி மாதத்திற்கு 78 லட்சம் மருந்து குப்பிகளாக உயரும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய உள்ளதால் இம்மருந்தின் ஏற்றுமதி தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உற்பத்தியாளர்கள் இம்மருந்தின் விலையை ரூபாய் 3,500க்கு குறைக்க முன்வந்துள்ளதாக தெரிவித்த அவர் கோவிட்-19 தொற்று பரவலை சமாளிக்க கூடுதல் மருந்து உற்பத்தி உதவியாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் அதிகரித்து வரும் கோவிட்-19 நோய் தொற்றின் தற்போதைய நிலை குறித்து மாநில ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களுடன் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இன்னும் சற்று நேரத்தில் கலந்துரையாட உள்ளனர். நோய் தொற்றை கட்டுப்படுத்த வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் கண்டிப்புடன் கடைபிடிப்பதை ஊக்கப்படுத்தும் விதமாக மேற்கொள்ளும் பல்வேறு முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக கடந்த வாரம் கோவிட்-19 நிலைமை குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலோசனைக்கு பிறகு பிரதமர் 4 நாட்கள் தடுப்பூசி திருவிழாவை அறிவித்தார். இதற்கிடையே நாட்டில் இதுவரை 11,11,79,578 டோஸ் கோவிட் தடுப்பூசி மருந்துகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 26,46,528 டோஸ் மருந்துகள் செலுத்தப்பட்டதாக அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரை 40,21,060 டோஸ் மருந்துகள் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் கோவிட்-19 தொற்று 7,819 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 2,564 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று 97,668 பேருக்கு கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் 131வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் அம்பேத்கரின் சிலைக்கு திரு வெங்கையா நாயுடு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அரசியல் கட்சிகள் சார்பிலும் அமைப்புகள் சார்பிலும் பல்வேறு இடங்களில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சி பொறியியல் தென்மண்டல பிரிவு அலுவலகத்தில் டாக்டர் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு கூடுதல் தலைமை இயக்குநர்கள் திரு ஸ்ரீனிவாசன் ராமச்சந்திரன், திரு எம் அனந்தன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு துணைத் தலைமை இயக்குநர் திரு டி ராஜேந்திரன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு பிரபஞ்சம் பாலச்சந்திரன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ் புத்தாண்டு தினம் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புத்தாண்டு தினத்தையொட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டன. கோவிட்-19 தொற்று காரணமாக பக்தர்கள் முகக்கவசம் அணிந்தும் தனி மனித இடைவெளியுடனும் வழிபாடு செய்தனர். மலையாள மொழி பேசும் மக்களுக்கான புத்தாண்டு திருநாள் விஷுவும் இன்று கொண்டாடப்பட்டது. தற்போது சென்னையில் நடைபெற்று வரும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்று பரவல் காரணமாக சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்தும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ஒத்திவைத்தும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இளைஞர்களின் முழு ஒத்துழைப்போடு சுயசார்பு இந்தியாவை நிர்மாணிக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு 5வது கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது.
பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக நடவடிக்கைகள் எடுத்து வரும் நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகள் உதவ முன்வர வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட்-19க்கான ரெம்டெசிவிர் மருந்தின் உற்பத்தியை பெருக்கவும் விலையை குறைக்கவும் அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.